கடை வெங்காய போண்டா. ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கும்போது அப்படியே காற்றுல அந்த வெங்காய போண்டா வாசம் வரும் பாருங்கள், நாக்கில் எச்சி ஊறும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கின வெங்காயத்தை இந்த மாதிரி கைட்டை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதெல்லாம் தனியாக பிரிகிற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. இது காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, கலர் நல்லா சூப்பராக வரும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நறுக்குன கருவேப்பிலை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதை மட்டும் முதல்ல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் மாவு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போதைக்கு. உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வச்சிட்டோன்னா வெங்காயத்துலேருந்து நல்லா தண்ணீர் விட்டுரும். வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு பிசைஞ்சோன்னா பிசையும் முதல்ல தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அதனால் எண்ணெய் உங்களுக்கு கம்மியாக குடிக்கும். நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு கோதுமை மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அடுத்து போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். வாசத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிரும், பார்த்துக்கோங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க, கையில் ஒட்டாமல் வரும். இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். உருண்டை எல்லாமே ரெடி. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதா. அடிக்கனமான பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடாகையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருந்த போண்டாவை சேர்த்து பொரிச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான டீ கடை ஸ்டைலில் ஒரு அருமையான போண்டா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த போண்டாவுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதுவாக நல்ல காரசாரமாக ரோசாப்பூ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரோசாப்பூ சட்னி மாயாவரம் நாகப்பட்டினம் சைடுக்காரங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சட்னி தெரிஞ்சிருக்கும். அந்த பக்கம் இந்த சட்னி ரொம்பவே ஃபேமஸ். டேஸ்ட்டை அடிச்சுக்க முடியாது, அதே சமயத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு தாளிப்பு கூட ஆப்ஷனல் தான். டைம் இருந்தால் தாளிப்பு கொடுக்கலாம், இல்லைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். பவுலில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல சூடான தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 10 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். அதையுமே சூடான தண்ணி விட்டு ஊற போட்டுடலாம். ரெண்டையுமே ஒரு 10 நிமிஷம் ஊற போடுங்க. வெங்காயம் 10 நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா சட்டுன்னு நம்ம உரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம உரித்த வெங்காயத்திலேருந்து ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. தக்காளி பழத்துக்கு பதிலாக புளி சேர்க்க வேண்டாம், டேஸ்ட்டு கண்டிப்பாக மாறிடும். முதல்ல இதை மட்டும் அரைச்சி எடுத்துருங்க. கலரை பாருங்க, அப்படியே ரோஜா பூ மாதிரி இருக்குல்ல. அடுத்து இதில் நம்ம ஊற போட்ட வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நமக்கு சட்னி ரெடி. இந்த சட்னிக்கு நீங்கள் தாளிப்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் தாளிப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாகும். பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளித்து நீளமாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை. இதெல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க, பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு. கடைசியாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்துக்கோங்க. சட்னியை சேர்த்து ரொம்ப சுருளெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். அவ்வளோதான், ரோசாப்பூ சட்னி ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.